for the reaction ஒரு reaction கொடுத்துருக்காங்க. அதில் del H வந்து நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா பேசிக்காக எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு வந்து ப்ராடக்ட் சைடில் எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும், அதனால தான் del H வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ the following molecular scenes represent different reaction mixture. இந்த A எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கும்னா இந்த டார்க் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த டார்க் சர்க்கிள்லாம் வந்து A. ஓகேவா? இந்த B என்னதுன்னா இந்த லைட் கிரே கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து B. ஓகேவா? ரெண்டும் மிக்சடாக இருக்கிறது வந்து AB. ஓகே, A வந்து டார்க் ஒன், B வந்து கிரே கலர், அப்புறம் ரெண்டுமே மிக்சடாக இருக்கிறது மிக்ஸ்ட். ஓகே, AB. ஓகேவா? calculate the equilibrium constant Kp and Kc. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களே, அதை ஃபஸ்ட்டு எழுதுமா? A2 plus B2 is giving 2AB. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் Kc எப்படி எழுதுவீங்க? Kc AB the whole power square divided by A2 and then B2. இப்படி தானே எழுதுவீங்க Kc. ஓகேவா? Kc இந்த Kc Kp எழுதுச்சுல நீங்கள் ஈக்குவலிபிரியமில் இருக்கிற இது அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஸ்டாக்கியோமெட்ரி படி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும்ல, அதுக்கு தான் எப்போவுமே Kc Kp எழுதணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே ஸோ ஈக்குவலிபிரியம் படி இல்லாமல் ஸோ ஸ்டாக்கியோமெட்ரியில் இனிஷியலி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோங்களா, அதை வச்சு தான் Kc Kp எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா calculate the equilibrium constant Kc and Kp. ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இப்போ வந்து இத்தனை ஈக்குவலிபிரியமில் நம்பர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்னா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். அப்படி தானா? ஸோ வால்யூமை நம்ம வீன்னு வச்சுக்கலாமா? வால்யூமை ஜஸ்ட் நம்ம வீன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ ஏபி எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நான் இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். ஏபி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4. அட் ஈக்குவலிபிரியமில் 4 மோல்ஸ் ஆஃப் ஏபி இருக்குது. வால்யூம் வந்து V ஹோல் பவர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது க்ரீன் யூஸ் பண்ணுறேன் ஃபார் A2. A வந்து எத்தனை இருக்குது? 1 and 2. ஸோ 2 டிவைடட் பை V. அப்படி தானா? அடுத்து வந்து நம்மளுக்கு B எத்தனை இருக்குது? 1 and 2. அதே மாதிரி 2 டிவைடட் பை V. அப்படி தானா? கரெக்டு தானே? 2 டிவைடட் பை V. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக Kc வந்து 4. இப்போ நம்ம Kpயும் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும்ல, Kp இஸ் ஈக்குவல் டு Kc RT del Ng. ஸோ இதை பற்றி டெரிவேஷன் ஆல்ரெடி நான் ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு del Ng கண்டுபிடிச்சோமா? del Ng என்னது? ப்ராடக்ட், gaseous ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்படி தானா? ஸோ இதில் என்னது? 2 தானே? இது எல்லாமே கேஸ் தான். ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் 2 இருக்குது ப்ராடக்ட், லெஃப்ட் சைடில் ரியாக்டன்ட்டும் 2 தானே இருக்குது. ஸோ del Ng வந்து ஆக்சுவலி 0. ஸோ ரிமெம்பர் del Ng 0வாக இருந்துச்சு அப்படின்னா Kp இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு Kc. ஏன் அப்படின்னா RT வந்து 0 ஆயிரும் மேலே. அப்போ எனிதிங் பார் 0 இஸ் 1 அப்படின்னா ஸோ Kp இஸ் ஈக்குவல் டு Kc தானே. ஸோ del Ng 0 வந்துச்சுன்னா Kp இஸ் ஈக்குவல் டு Kc. அப்போ Kp இஸ் ஈக்குவல் டு Kc இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். For the reaction mixture represented by X and Y, the reaction proceed in which direction? ஸோ 2 cases இருக்குது. X ஒரு கேஸ் இருக்குது, Y ஒரு கேஸ் இருக்குது. இந்த 2 கேஸ்லேயும் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒயில் எப்படி ரியாக்ஷன் நடக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷனை எப்பவும் போல் எழுதிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? A2 + B2 2AB. அப்புறமா நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் K is equal to AB the whole power square divided by A2 and B2. ஓகே, இது வந்து ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட். இதை நீங்கள் வந்து இந்த கேஸில் Qன்னு எடுக்க போகிறீங்க.
இதே இது க்யூன்னு எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஈக்குவலிபிரியமில் இல்லை, இந்த எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலிபிரியமில் இல்லை அப்படின்னா நீங்கள் க்யூன்னு தான் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ க்யூவில் இருந்து அது கேக்கு போக ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ ஏபி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த எக்ஸில் ஏபி எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 6/v தானே. 6/v the whole square divided by என்னது? இது எக்ஸுக்கு பார்க்கணும். சரியா? QXன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கீழே என்னது? A2 எத்தனை இருக்குது? ஏன்னா என்னது? பிளாக் கலர் 1/v அப்படி தானே. ஸோ பின்னா என்னது? கிரே கலர் 2/v. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா 18 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? Q இஸ் கிரேட்டர் தேன் K தானே. Q வந்து 18, K வந்து என்னது? 4 தான். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும்னா Q வந்து நிறையா இருக்கும், K வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் Q, இதுதான் K. Q வந்து 18 கிட்ட இருக்குது, K வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த Q என்ன பண்ண ட்ரை பண்ணோன்னா கேக்கு வர டைப் பண்ணும். ஸோ இப்போ க்யூவை நான் கம்மி பண்ணால் தான் அது கேக்கு வர முடியும். ஸோ க்யூவை கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? க்யூவை நான் டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ இந்த ஏபி வந்து எனக்கு கம்மி ஆகணும். அப்படி தானே. ஏபி வந்து எந்த சைடில் இருக்குது? ப்ராடக்ட் சைடில் இருக்குது. எனக்கு ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடாது. ஏபியை நான் கம்மி பண்ணால் தான் க்யூ கம்மியாகும். அப்போ தான் அது கேக்கு ரீச் ஆக முடியும். ஸோ ஏபியை நான் கம்மி பண்ணணுன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு தானே போகணும். அப்போ தானே எனக்கு ஏபி கம்மியாகும், அப்போ தானே க்யூ கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் க்யூ இஸ் கிரேட்டர் தேன் கேனா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். என்ன ரியாக்ஷன் நடக்கும்? பேக்வேர்ட் ரியாக்ஷன். அப்போ தான் க்யூ கம்மியாகும், கேக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ இன்னொன்று பாருங்கள், ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் பார்க்கலாமா? ஸோ ஒயில் எவ்வளோ ஏபி இருக்குது அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒயில் வந்து ஃபஸ்ட்டு ஏபி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1, அதுக்கப்புறமா 2, 2 தானே இருக்குது. ஸோ 2/v இது வந்து Q of y. ஓகே, 2/v the whole square. அப்புறமா A எவ்வளோ இருக்குது? 1 2 3, 3/v. B எவ்வளோ இருக்குது? 1 2 3, 3/v. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4/9 கிடைக்கும். ஓகேவா? QY. ஸோ பேசிக்காக இதில் இந்த QY இஸ் லெஸ் தேன் K பிகாஸ் இது 4/9, இது என்னது? 4. ஓகேவா? ஸோ K தான் அதிகமாக இருக்கும், Q வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, 4/9, இது 4. அப்போ இது என்ன பண்ணும்? Q வந்து Kக்கு போகணும், இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ Q இன்க்ரீஸ் ஆனால் தான் அது K போக முடியும். இப்போ Q இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் Q. அப்போ என்ன பண்ணும்? ஏபியை இன்க்ரீஸ் பண்ணும்ல. ஸோ க்யூன்னு இது க்யூன்னு வச்சுக்கோங்க. க்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா ஏபி இன்க்ரீஸ் ஆகணும். ஏபி இன்க்ரீஸ் ஆகணும்னா ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ப்ராடக்ட் சைடில் தானே ஏபி இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆனதுன்னா க்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ப்ராடக்ட் சைடுக்கு போகிறது என்னது? ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், அதாவது K is greater than Q na forward reaction, K is less than Q na backward reaction. அவ்வளோதான் difference. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. What is the effect of increase in pressure for the mixture at equilibrium? இது லீச் அட்லியர்ஸ் பிரின்சிபல் படி நம்ம போடுவோம். அப்படிதானா? ஸோ A2 B2 இருக்குது, 2AB இருக்குது. ஸோ எல்லாமே கேஷியஸ். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குறோம். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் ப்ரெஷரை கூட்டி விட்டுறீங்க. அப்போ அந்த சிஸ்டமில் வந்து என்ன பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா நோ சேஞ்சஸ், ஈக்குவலிபிரியம் நாட் அஃபெக்டட். ஓகே, நாட் அஃபெக்டட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா யூஸ்வலி கன்சிடர் ஒரு ரியாக்ஷனில் A + B இஸ் கிவிங் 3Bன்னு வச்சுக்கோங்க, 3AB வச்சுக்கோங்க. இது எல்லாமே கேஷியஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் ப்ரெஷரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ண ட்ரை பண்ணோன்னா ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் அது என்ன பண்ண ட்ரை பண்ணும்? ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணணும்ல. அதனால் வந்து டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிடும் ப்ரெஷரை. அப்போ டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே.
ஏன் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ வந்து ஒரு வெசலில் இருக்குது, கொஞ்சம் பொருள் இருக்குன்னா அதுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, இல்லை நிறைய இருக்குது அப்போ அதுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக நிறைய இருந்ததுன்னா அங்கங்கே இடிச்சுக்கும், வால்ஸில் இடிச்சுக்கும், அதுக்குள்ளே இடிச்சுக்கும், அப்போ தானே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எல்லோரும் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ப்ரெஷர்னால் அதுதானே. அப்போ ப்ரெஷர் வந்து இப்போ நான் கம்மி பண்ணணும்னா எந்த டைரக்ஷனில் நான் போகணும், எங்கே கம்மி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குதோ. இப்போ இங்கே வந்து 2 மோல்ஸ் தான் இருக்குது இந்த சைடில், இங்கே வந்து 3 மோல்ஸ் இருக்குது. அப்போ நான் இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பேக்வேர்ட் டைரெக்ஷனில் போனேன் அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அந்த சைடு கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அந்த சிஸ்டம் வந்து பேக்வேர்டுக்கு போய் ப்ரெஷரை எப்படியாச்சும் கம்மி பண்ண ட்ரை பண்ணும். ஃபார்வர்ட் போகாது. ஏன்னா ஃபார்வர்டில் ஆல்ரெடி நிறைய மோல்ஸ் இருக்குது, அப்போ ப்ரெஷர் வந்து கூடிரும்ல. ஸோ பேக்வேர்ட் போகும். ஸோ இதில் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு, அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி கன்சிடர் நீங்கள் வந்து ஒரு ஏ வச்சுட்டு ஏல 2A வச்சுட்டு பி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரெஷரை கம்மி பண்ணணும். அப்போ என்ன டைரெக்ஷன் போகணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தானே போகணும். ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷன், இந்த கேஸில் ஃபார்வர்ட் டைரெக்ஷன் போகணும். அப்படி தானே. அப்போ தானே ப்ரெஷர் கம்மியாகும். நம்ம கொஸ்டின்குள்ளே வாங்க. 1 1 2 ரெண்டு சைடுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. அப்போ எங்கே போகிறது, ஆல்ரெடி ஸ்டெபிளைஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கேயுமே ஷிஃப்ட்லாம் எதுவுமே இருக்காது, ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படிலாம் பெருசாக இருக்காது. ஸோ நம்ம ஈக்குவலிபிரியம் வந்து பெருசாக எதுவுமே அஃபெக்டே ஆகாது. அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஈக்குவலிபிரியம் இஸ் நாட் அஃபெக்டட். ஓகேவா? ஸோ இந்த கியூனா என்னது, கேனா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேனா என்னதுன்னா ஃபிக்ஸட் திங். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபியூ கண்டிஷன்ஸில் தான் வேரி ஆகும். எதர் டெம்பரேச்சரில் வேரி ஆகும், இல்லாட்டி ஸ்டாக்கியோமெட்ரினா தெரியுதுல்ல, நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருப்போம்ல, அதில் வேரி ஆகும். மற்றபடி இது வேரியே ஆகாது. இந்த கியூ வந்து அடிக்கடி வேரி ஆகும். நீங்கள் வால்யூம் சேஞ்ச் பண்ணால் வேரி ஆகும், ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேரி ஆயிரும், கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேரி ஆயிரும். திரும்ப அது வந்து கேக்கு போக ட்ரை பண்ணும். ஸோ இது எல்லாமே கியூ வந்து அடிக்கடி மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் வந்து மாறலை அப்படின்னா கூட கியூ வந்து ஏதாச்சும் ஒன்று மாறிச்சுனாலே டக்கு டக்குன்னு மாறிட்டே தான் இருக்கும். ஃபிக்ஸட் கிடையாது. ஓகே, கே வந்து அப்படி கிடையாது, ஃபிக்ஸட் திங். ஓகேவா? தேங்க்யூ.